ஸ்பர்ஜன் என்ற தேவ ஊழியர்கிட்ட ஒரு நாள் ஒரு வாலிபன் வந்து கேட்டான், இந்த வசனத்தை சொல்லி, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், அதுக்கு அர்த்தம் என்னங்க அப்படின்னு கேட்டான். அப்போ அவர் சொன்னாரு, கல்ற தோட்டத்துக்கு போ, யாரோ ஒரு கல்றுகிட்ட நில்லு, வாய்க்கு வந்தபடி திட்டிட்டு வா அப்படின்னாரு. அவன் நேரா போனான் கல்ற தோட்டத்துக்கு, ஒரு கல்றுகிட்ட நின்று வாய்க்கு வந்தபடி ஒரு 10 நிமிஷம் திட்டிட்டு வந்தான். திட்டுனியா? நல்லா திட்டுனியா? என்ன சொன்னிச்சு? ஒன்னும் சொல்லல. சரி, மறுபடியும் போ, அதே கல்றுகிட்ட போய் நில்லு, நல்லா வாயார புகழ்ந்துட்டு வா, ஒன்னு மாதிரி நல்லவன் இல்லை, ஒன்னு மாதிரி தயவு உள்ளவன் இல்லை, இது ரொம்ப அழகுள்ளவன், ரொம்ப அன்புள்ளவன், உன்னை போல உலகத்துல யாரும் இல்லைன்னு அவன் ஒரு 10 நிமிஷம் என்ன பண்ணிட்டு வா, புகழ்ந்துட்டு வான்னாரு. அவன் போய் புகழ்ந்துட்டு வந்தான். திரும்ப கேட்டார், என்ன சொன்னிச்சு? ஒன்னும் சொல்லல. அதுதான் சுயத்துக்கு மரித்தல். நல்லது சொன்னாலும் கெட்டது சொன்னாலும் வாழ்த்தினாலும் தூத்தினாலும் என்ன பண்ணாலும் அது என்ன பாதிக்காது. நான் ஏன் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆகிலும் பிழைத்திருக்கிறேன். இந்த இடத்திற்கு எத்தனை பேர் வந்திருக்கிறோம்? சுய சாகுதல். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் அனுதினமும் சாகிறேன்.